நல்லா இருங்க. எல்லா வளமும் பெற்று தீர்க்காயுசா இருக்கணும். என் புள்ள உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்ச மாதிரி என் பிள்ளையோட சேர்ந்து வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ணா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ணி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ணா. மாப்ள திருமண நாள் வாழ்த்துக்கள். Thank you. ஆறுமுக மாப்ள திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி மாப்ள. ஹாப்பி ஆனிவர்சரி அண்ணா. ஹாப்பி ஆனிவர்சரி அண்ணா. நன்றி. நீ நினைச்சதை சாதிச்சிட்டேன்னு சிரிக்கிறியா? நல்லா சிரிச்சுக்கோ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே தெரியும் போது அன்னையிலிருந்து வாழ்க்கை முழுக்க நீ கதற போற. ஹலோ குமரேசா. சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு ரைஸ் மில்ல எல்லாருக்கும் லீவ் விட்டுருண்ணே. என்னண்ணே, என்ன விசேஷம்? டேய் இன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாண நாள்ரா. வாழ்த்துக்கள்ண்ணே, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அப்புறம் நம்ம மில்லில் வேலை செய்கிற பயிலுக்கு எல்லாரையும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட சொல்லு. சரிண்ணே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷண்ணே, எல்லாரும் வந்துடுறோம். சரி எல்லாரும் ஒழுங்கா வந்துருங்கண்ணா. சரிண்ணே, வந்துடுறோம். உங்க எல்லாருக்கும் அண்ணன் ஸ்பெஷலா விருந்து ரெடி பண்ணிருக்கேன்டா. குடும்பத்தோட எல்லாரும் வந்து இங்கதான் சாப்பிடணும். புரியுதா? தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே அன்னைக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிருங்கண்ணே. சொல்லிடுறேன்டா. சரிடா. எல்லாரும் வந்துருங்கண்ணா. சரிண்ணே, வந்துடுறோம். வச்சிடுறேன். எதுக்காக அவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்க? என்ன பேரு எப்படி கேக்குற? நம்ம கல்யாண நாளை கொண்டாடத்தான். கல்யாண நாளை கொண்டாடவா? நாம ஏதோ சேர்ந்து வாழ போற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நாம தான் பிரிய போறோம்ல. அப்புறம் எதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம்? இங்க பாரு, இந்த வீட்டுல ஒரு வருஷமா நான் இருந்ததே பெரிய விஷயம். அதுவும் அத்தைக்காக தான் நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. இந்தா முதல்ல எனக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடு. இதுக்கு மேலேயும் உன் கூட என்னால குப்பை கொட்ட முடியாது. தயவு செஞ்சு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு. உங்க வீட்டுல கேட்டா என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது, அவளை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிடு. அப்பதான் ஏன் அப்பா அம்மாவும் என் மேல வருத்தப்படாம இருப்பாங்க. என்னை பத்தி தப்பாவும் நினைக்க மாட்டாங்க. அப்புறம் நான் சொன்ன என்ன மட்டும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? நீ செஞ்ச துரோகத்துக்கு அதுதான் உனக்கு தண்டனை. அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பாக்குற? இந்தா கையெழுத்து போடு. என்ன யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் நீ கையெழுத்து போட்டு அப்புறம் யோசி. நான் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணணும். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே இல்லையா? ஒரு வருஷமா உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டு செக்கு மாடு மாதிரி சுத்தி வந்துகிட்டு இருக்க. உன் இடத்துல வேற எந்த ஆம்பளை இருந்திருந்தாலும் இந்த இடத்துக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு இருந்திருப்பான். நீ தான் எந்த சொன்னியும் இல்லாம நிக்கிற. கல்யாண வாழ்க்கைன்றது விரும்பி வாழ்றது. யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் வாழ வைக்க முடியாது. நான் தான் உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் அப்பவும் டிவோர்ஸ் கொடுக்காம உன் கூட வாழ சொல்லி என்னை இப்படி கட்டாயப்படுத்துறியே. நீ எல்லாம் மனுஷன் தானா? ஏய் என்ன நீ விட்ட ரொம்ப பேசிட்டு இருக்க ஓவரா? பார், உன் கழுத்துல நான் தாலி கட்டினது எங்க அம்மாவுக்காக மட்டும்தான். நீ என்னமோ நான் உன் அழகுல மயங்கி உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் ஒத்த காலில் நின்ன மாதிரி சொல்றேன். ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கே எவ்வளவு திமிரு இருக்கும்போது ஒரு ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ இல்லைன்னா எனக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? 1000 பொண்ணு கிடப்பாங்க. உன்னை விட சூப்பரா அழகா ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். குடு. பரவாயில்லையே, உனக்கு கூட ரோஷம் இருக்கு. இந்த ரோஷத்தை நீ கொஞ்சம் முன்னாடியே காமிச்சிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. இந்தா பொடி.
முதலாம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். அன்புடன் ஆறுமுகம். ஐ லவ் யூ பைரவி. ஏய், எமங்கிட்ட இருந்து கூட நீ தப்பிச்சிடலாம், ஆனா என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. எனக்குனே வந்து வாச்சிருக்கான் பாரு. ஐயோ, டாக்டர் ஆ? எங்க கிளம்பிட்ட? ஒரு எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். போயிட்டு எப்ப வருவ? சாயந்தரம் வந்துடுவேன். சாயந்தரம் அன்னபூர்ணி அத்தை நம்ம கல்யாணத்தை விமர்சையா கொண்டாடணும்னு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் சந்தோஷமா கலந்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன விஷயம்? நீ என்ன உன் மனைவியா ஏத்துக்கிட்டியா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நீ சொல்றதா சொல்லியிருந்தல, உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டதே நான் இந்த ஃபங்க்ஷன்லயே கலந்துப்பேன். அப்பதான் எனக்கு அது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். இது வரைக்கும் உன் ஃப்ரெண்டாதே என்ன நடத்திக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறமும் உன் ஃப்ரெண்டா இருக்க நான் விரும்பல. நான் உன் மனைவியாதே வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் முடிவை நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு டாக்டர். என்ன அப்படி பாக்குற? நான் உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டானா இல்லையான்னு சாயந்தரம் மலை மேல இருக்கிற பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க வச்சு சொல்றேன். சாயந்தரம் 6 மணிக்கு கோயில்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். டாக்டர், நீ என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் டாக்டர். என் மனசுக்குள்ள பயங்கர படபடப்பா இருக்கு. என் உடம்புக்குள்ள என்னென்னமோ செய்யுது. ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியல. பாரு, நான் தரையிலேயே இல்ல, அந்த இடத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நான் உன் மனசுல கண்டிப்பா இடம் பிடிச்சிருப்பேன்னு நம்புறேன். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டாக்டர், இத மறந்துட்டேன். ஏன் டாக்டர் ஒரு மாதிரி இருக்காக? ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ, என்னைய மனைவியா ஏத்துக்கலையோ? இல்ல இல்ல இல்ல, இருக்காது. ஆஸ்பத்திரிக்கு போற டென்ஷன்ல இருக்காக, அதான் அப்படி போறாக. டாக்டர் என்ன ஏத்துப்பாங்களா இல்லையா? ஒருவேளை என்ன ஃப்ரெண்டாதையும் பாக்குறதா சொல்லிட்டா என்ன பண்றது? நிச்சயமா அப்படி சொல்ல மாட்டாக. கண்டிப்பா என்ன மனைவியா ஏத்துக்கிறேன்னதே சொல்லுவாக. டாக்டர் என் கூட பேசும்போது சந்தோஷமாவே இல்லையே. ஒருவேளை என்ன பிடிக்கலையோ, என்னை மனைவியா ஏத்துக்கலையோ? சிச்சி, கண்டிப்பா என்னை மனைவியா ஏத்துப்பாக. நான் கும்பிடுற பிள்ளையார கண்டிப்பா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரும். அம்மா, அம்மா, என்னடி? என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு பாத்தியா? ஏண்டி, படிக்கிறது நீ என்கிட்ட வந்து புக்கு எங்கன்னு கேட்டுட்டு இருக்க? படிச்சுட்டு எங்கேயாவது வச்சிருப்ப, போய் பாரு. ஏய், இருமா, போய் தேடிட்டு இருக்க? அடியே, எங்க வச்சேன்னு தெரியலமா.